ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மயிலோட அப்பா மாணிக்கம் டீ கடையில் நின்று அவங்க ஃப்ரெண்ட் கூட மயிலை பற்றின விஷயமா சுடர் பற்றின விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுடருக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியல. மயில் வேறு எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால சுடரோட வாழ்க்கையை நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சக்திவேல் கேட்டுட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு ஐடியா தோணுது. ஸோ குமாருமே கல்யாணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு ஊரில் உள்ள பையன்கிட்ட யார்கிட்ட பொண்ணு கேட்டாலுமே கண்டிப்பாக குமார் பற்றின விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக குமாருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு வழி, இந்த மயிலோட தங்கச்சி சுடர் தான். சுடரை எப்படியாவது நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எப்படியாவது அவனுக்கு மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குமாரும் சந்தோஷமாக இருப்பான். அதே சமயம் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடியும் நம்ம கெத்தாக தலை நிமிர்ந்து நடக்கலாம். என்ன ஒன்று, வசதியில் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம், நமக்கு தான் எக்கச்சக்கமான சொத்து பத்து இருக்குல்ல, எப்படியாவது நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்போது மாணிக்கம் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஸோ பின்னாடியே நம்ம சக்திவேல் போயிட்டு மாணிக்கம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவங்கள கூப்பிடவும் உடனேங்க நம்ம மாணிக்கம் இருந்துட்டு சக்திவேலை பார்த்துட்டு பதறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம மாணிக்கம் ஒரு டைமு அவங்க பொண்ணை பார்க்க போயிட்டு திருடிட்டாங்க எங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சக்திவேல் பிடிச்சி கட்டியெல்லாம் வச்சு போலீஸை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எங்கள் சக்திவேலை பார்த்தாவே கொஞ்சம் பயப்படுறாரு மாணிக்கம். உடனே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், பயப்படாதீங்க, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சந்தோஷமான விஷயமா? என்னங்க, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்கவும், இதை ரோட்டில் வச்சு பேசினா நல்லா இருக்காது, நம்ம வீட்டில் போயிட்டு உங்கள் கூடயும் உங்கள் சம்சாரத்து கூடயும் பேசலான்னு நான் நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பயப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, மாணிக்கமும் சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேலை வந்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டில் நம்ம மயில் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம சுடருமே காலேஜ் போயிருப்பாங்க. நம்ம பாக்கியம் மட்டும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. நம்ம பாக்கியம் வழக்கம் போல் மாணிக்கத்தை திட்ட தான் செய்கிறாங்க. யோ, என்னையா உனக்கு, எதுக்காக இப்படி ஏலம் போட்டுக்கிட்டு வர? வந்து ஒன்று ரெண்டு வேலையை செய்ய மாட்டேன், இல்லை வேலைக்கும் போயிட்டு பணத்தை சம்பாதிச்சிருந்து கொடுக்கவும் மாட்டேன், சும்மா ஏலம் போட்டுட்டு வர, சாப்பாடு ஆச்சா இல்லையானுக்கு தானே கேட்குற, வந்து தொலையா, இட்லியை அவிச்சு வச்சுக்கிறேன், வந்து போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருந்தே பேசுகிறாங்க. ஸோ நம்ம மாணிக்கத்துக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. பாக்கியம், அது இல்லை பாக்கியம், இங்கே யார் வந்திருக்காங்கன்னு போய் வந்து பாருவா அப்படின்னு சொல்லிட்டு, யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் முந்தானியில் தொடச்சிக்கிட்டே நம்ம பாக்கியம் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸோ சக்திவேலை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு, இவங்களெல்லாம் எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாணிக்கத்தை திட்டுறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, ஏம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் போதும், உங்களால் நாங்கள் சந்தோஷத்தை அடைஞ்சது எல்லாமே போதும். கோர்ட்டில் எங்களுக்கு சாதகமாக நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, அந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது சாட்சி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி அன்றைக்கி நான் கோர்ட்டில் போய் நின்னேன். அன்றைக்கி என் காலை வாரி விட்டுவில்ல, இங்கே பாருங்கள், உங்களெல்லாம் எக்காரத்துக்கு ஒன்றும் நம்பவே முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, கொஞ்சம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்கம்மா. அப்போ ஏதோ என் அண்ணன் அவங்க தங்கச்சி குடும்பம் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக தான் நானும் அப்படி பேசிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் சொல்கிறத கேளுங்கம்மா, அதெல்லாம் நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. நான் இப்போது ரொம்ப சந்தோஷமான முக்கியமான விஷயமும் பேச வந்திருக்கேன். தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் பேசுகிறாங்க. ஸோ பாக்கியமும் என்ன, அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சக்திவேல் கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. இருந்தாலும் நமக்கு எதுக்காக இவங்க கிட்டலாம் தயக்கப்படணும், இவங்கெல்லாம் நம்ம சொன்னால் கேட்டுக்கணும், ஏன்னா அந்த தகுதியில் தானே இவங்க இருக்காங்க, ஏழப்பட்ட குடும்பம், என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இல்லைம்மா, உங்கள் பொண்ணை எனக்கு மருமகளாக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொன்னீங்க,
இல்லைம்மா, குமார் இருக்கான்ல, குமாருக்கு உங்கள் பொண்ணு 2வது பொண்ணு சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மாணிக்கமும் சரி பாக்கியமும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லைங்க, அது வந்து குமார் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன், குடிப்பார், அது மட்டும் இல்லாமல் கடத்தல் அது இதுன்னெல்லாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேனே, அப்படிப்பட்ட பையனுக்கு கண்டிப்பாக எங்களாலலாம் பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து ஃபஸ்ட்டில் அதெல்லாம் யோசித்து தான் பேசுகிறாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, முன்ன மாதிரியெல்லாம் என் பையன் கிடையாது, அந்த அரசி விஷயத்தில் தான் என்னென்னமோ நடந்துருச்சு, மற்றபடி என் பையன் ரொம்ப தங்கமானவன். இங்கே பாருங்கள், என் பையனுக்கு மட்டும் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு மகாராணி மாதிரி வாழ்வாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையுமே அப்படியே செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து கொஞ்சம் ஆசையை கிளப்புறாங்க. ஸோ உடனே பாக்கியம் வந்து யோசிக்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, இம்புட்டெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், என் பையனுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. அதாவது எனக்கு ஒரே ஒரு பையன், என் அண்ணனுக்கும் பையன் யாருமே கிடையாது. எனக்கும் என் அண்ணனுக்கு அப்புறமும் ஒட்டுமொத்த சொத்தும் என் பையனுக்கு தானே வந்து சேரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாக்கியம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, இல்லைங்கய்யா, என் பொண்ணை கொடுக்குறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எக்கச்சக்கமான சொத்து வச்சுருக்கீங்க, உங்கள் பையனும் ஏதோ அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டா, ஆனால் இப்போ திருந்திட்டதா சொல்கிறீங்க, அது கூட பிரச்சனை இல்லை, என்ன ஒன்று முறை வராதே, அண்ணன் தங்கச்சி கணக்கு தானே ஆகும் அப்படி சொல்லிட்டு. அட என்னம்மா நீ இந்த காலத்தில் போயிட்டு முறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன நீங்களும் நானும் சொந்த பந்தமா என்ன? இல்லைல்ல. இல்லைங்க ஐயா, மயிலை வந்து நாங்கள் பாண்டியன் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த வகையில் பார்த்தா நீங்கள் அதாவது உங்கள் பையன் என் பொண்ணுக்கு தங்கச்சி அக்கா முறை தானே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதான் உங்கள் பொண்ணு மயில் வாழாமா, அந்த வீடே வேண்டாம், அந்த வீட்டில் உள்ள யாருமே எனக்கு சொந்த பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்து வீட்டு தானே உங்கள் பொண்ணை இங்கே வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த வழிமுறையெல்லாம் நீங்கள் கணக்காக எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், நம்ம தட்டை மாற்றுறோம், கல்யாணத்தை பண்ணுறோம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக என் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பாக்கியத்துக்கு கொஞ்சம் குறுகுறுனே இருக்குது, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காகவும் யோசிக்காத, பணத்துலேயும் சரி என் பையன் குணத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்லவனாக தான் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், அவன் மேலே 2-3 குடோன் கூட அவன் மேலே தான்மா இருக்குது பேரில். இங்கே பாரு, நீ இப்போ யோசிச்ச அப்படின்னா அப்புறமா கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். என் பையனை எத்தனையோ இடத்துலலாம் அதாவது பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, என்ன எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நம்மக்கிட்டே எக்கச்சக்கமான பணம் கொட்டி கிடக்குது, அப்புறம் எதுக்காக பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், பணம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சுமா, பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கிறதுலன்னு சொல்லுவாங்க, அதுக்காக எங்களையும் சொல்ல வரல, ஏதோ ஒரு சிலவங்க அப்படி தானே இருக்காங்க, அதான் உங்களை மாதிரி கொஞ்சம் அதாவது நடுநிலைமையில் இருக்கிற குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்தோம் அப்படின்னா நமக்கும் பெருமையாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் யோசிச்சு தான்மா இப்படி ஒரு வீட்டு பொண்ணை நான் தேர்ந்தெடுக்கிறேன், நீங்கள் கொடுக்க முடியலன்னு சொன்னால் ஓகே தான், உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட போய் பொண்ணு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து என்னென்னமோ சொல்லி பாக்கியத்தோட மனசை நம்ம கரைக்க பார்க்குறாங்க. ஸோ பாக்கியமும் கரைஞ்சிடுறாங்க. பாக்கியத்துக்கு என்ன தேவை, பொண்ணோட வாழ்க்கை தேவை கிடையாது, அவங்களோட சந்தோஷங்க தேவை கிடையாது, அதாவது பணம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பாக்கியத்துக்கு. ஸோ இவ்வளோ தூரம் பாக்கியம் வந்து யோசிச்சுதே அதிகம், ஏன்னா பணம்னு சொன்னாவே பணம் கூட வாயை பழக்கன்ற மாதிரி தான் நம்ம பாக்கியமும் ஆண் தரப்பாங்க. ஸோ பணம் தான் இருக்கே, நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும், சரிங்கய்யா இம்புட்டு தூரம் சொல்கிறீங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், சரிங்கய்யா நாம் கண்டிப்பாக இதை பற்றி யோசிக்கலாம், இங்கே பாருமா இதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, என் பையனுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி ஆகணும், 1 மாதம் இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணல அப்படின்னா என் பையனுக்கு கல்யாணமே ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே 35-40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணமே நடக்காதுமா, அதான் கொஞ்சம் அவசரமாக நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரி இங்கே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேம்மா, இப்போவே நான் இது பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம தாம்பூலத்தட்டு மட்டும் இப்போ மாற்றிப்போம், நம்ம ஜாம்னு பெருசாக நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா, இப்போதைக்கு நீங்களும் நானும் மட்டும் தட்டு தாம்பூலத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஐயா இம்புட்டு அவசரமாவா அப்படி சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாமா தட்டி எடுத்துட்டு வா போ அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே மாணிக்கமும் பாக்கியம்
எனக்கு என்னமோ இது சரின்னு படல. யோ சும்மா இருயா, உனக்கு என்ன தெரிய போகுது, நீ என்ன சம்பாதிச்சுருந்து கொட்டு போறியா, அமைதியாக உட்காரு போய் ஒரு மூலையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து தாம்பூல தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில் இங்கே சக்திவேல் இருந்துட்டு அது தாம்பூல தட்டு நிறைய பூ பழம்னு எல்லாத்தையுமே நிரப்பி இங்கே நம்ம பாக்கியத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ பாக்கியத்துமே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தாம்பூல தட்டில் 1,00,000 ரொக்க பணமாக ஒரு கட்டாக வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே மனசு நிறைவாயிடுது. உடனே அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஐயா சாப்பிட்டு போகிறது ஐயா, கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் கை நனைச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எங்கள் பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஐயோ 1,00,000 ஐயா, நீ வேலைக்கு போயிருந்தா கூட மாதம் மாதம் 5,000மோ 10,000மோ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்ப. ஆனால் ஒரே நாளில் 1,00,000 இப்படி 1,00,000 பணத்தை நான் இப்போ தான் ஏன் ஒன்றா பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் அம்புட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இங்கே பாரு பாக்கியம், நீ பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு தாம்பூல தட்டை மாற்றிக்கிட்ட. இப்போ இந்த விஷயம் சுடருக்கு தெரிய வேண்டாமா, சுடரோட விருப்பம் உனக்கு என்னன்னு தெரிய வேண்டாமா, மயிலுக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் வீட்டுக்கே தெரியாமல் வீட்டில் கலந்து பேசாமல் நீயா தனியாக தனிச்சையாக ஒரு முடிவு எடுத்துட்ட. வாழ போகிறது சுடர் தானே, சுடரோட விருப்பம் ரொம்ப முக்கியம் இல்லை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. யோ நீ சும்மா இருயா, நம்ம சொன்னால் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதை தாண்டி அவள் என்ன பேச போகிறா, அவள் நம்ம பெத்த பிள்ளை, நான் பெற்றவங்க பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கள் சக்திவேல் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம குமாரை பார்க்குறாங்க. குமார் வந்து ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வயசுமே ஆகிக்கிட்டு போகுது, யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த அரசியுமே நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும், நமக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதா அப்படி சொல்லிட்டு குமார் வந்து பயங்கரமாக மன உளைச்சலில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் இங்கே நம்ம சக்திவேல் வந்து ஸ்வீட் கொண்டு வந்து நம்ம குமார் முன்னாடி நீட்டுறாங்க. குமார் இருந்துட்டு எதுக்காகப்பா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்துக்கோ குமார், நான் உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எனக்குன்னு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அது எனக்கு கல்யாணமாக மட்டும்தான் இருக்கணும், மற்றபடி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா சொன்னாலுமே அது எனக்கு சந்தோஷப்படாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு குமார், உன்னுடைய கல்யாண விஷயமா தான் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்தா ஸ்வீட் எடு, ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பா, ஸ்வீட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்வீட்டுமே எடுத்துக்கிறாங்க. இப்போயாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்கவும், உனக்கு பொண்ணை பார்த்து தாம்பூல தட்டுமே மாற்றிட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட்டு உனக்கு கல்யாணம் குமார் அப்படி சொல்லிட்டு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது பொண்ணு யார், பொண்ணு எப்படி இருப்பா அப்படி இருப்பானெல்லாம் கேட்க கிடையாது, கல்யாணமா ஓகே ஜாலி அப்படின்ற மாதிரி தான் எங்கள் குமாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம குமார் வந்து அரசி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, ஆனால் அரசி மேலே துளி கூட பாசம்ன்றது எதுவுமே கிடையாது, கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்ற நினப்பில் மட்டும்தான் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஊரில் உள்ளவங்க. சரி அரசியவே கல்யாணம் பண்ணிப்போம், நமக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா போதும், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வரவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவளோட விருப்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் எந்த நினப்பும் கிடையாது. கல்யாணம் ஆனால் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம குமார். ஸோ கல்யாணம்னோடனே பயங்கர ஹாப்பி. அப்பா சூப்பர்ப்பா, யாருப்பா பொண்ணு, அந்த அரசியோட மனசவே மாற்றிட்டிங்களா என்ன, இங்கே பாரு குமார், அரசி உனக்கு அம்புட்டு பிடிக்குமா, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, அவளால் தான் எனக்கு இப்போ கல்யாணம் நடக்காமல் இருக்குது, சரியாக அவளவே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நமக்கு கண்ணியாவது கழிஞ்ச மாதிரி இருக்குமேன்றதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசித்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு. ஓ அப்படியா, இது அரசியெல்லாம் இல்லைடா குமார், உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு. யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் இருக்கால அவங்களோட தங்கச்சி அப்படி சொல்லிட்டு. அப்பா என்னப்பா, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி முறை தானே ஆகும், டேய் முறகிரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காது, ஏதோ அவங்க கொஞ்சம் ஏழையாக இருக்காங்கன்றதுனால தான் எப்படியோ அது இதுன்னு பேசி அவங்கள சம்மதிக்க வச்சுருக்கேன். இங்கே பாரு, எதுவும் கொட்டையை குழப்பாமல் நான் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு கழுத்தில் நான் சொல்கிற அன்னைக்கு நீ தாலியை கட்டின அப்படின்னாவே அது மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா இந்த விஷயம் இந்த பாண்டியன் குடும்பத்துக்கோ இல்லை நம்ம வீட்டு ஆளுங்களுக்கோ தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கப்பா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருடா, இப்போதைக்கு தாம்பூல தட்டு மாற்றிட்டு வந்திருக்கேன், யாருக்குமே தெரியாது, அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து நான் கல்யாணத்தை பெருசாக பண்ணிக்கலாம், இது மட்டும் சிம்பிளாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்தேன், நம்ம யாருக்குமே தெரியாமல் பண்ணுறோன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது, அதுக்கப்புறம் சிம்பிளாக தாலியை போட்டுப்போம், அப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம 2 பேர், அவங்க குடும்பத்தில் ஒரு 2 பேர், 4 பேர் மட்டும் போயிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்போம், அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டு அப்படின்னா யாருடா கேட்க போகிறாங்க, எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கள் குமாருமே அப்பா இதெல்லாம் சரியாக வருமாப்பா, இந்த விஷயம் மட்டும்
முத்துவேல் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்புடுதான், உங்களையும் சரி என்னையும் சரி கொன்று போட்டுருவாரு அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருடா, நான் உனக்கு அப்பன், நீ எனக்கு மகன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தேவையில்லாமல் மற்றவங்களாம் இதில் நடுவில் வரத்துக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா உனக்கு யாருமே முன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வரலடா. யாருமே உன்னை பற்றின யோசனையே இல்லாமல் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களாம் கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. நான் பார்த்துக்கிறேன் குமார், இப்போ நீ சந்தோஷமா இரு. கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தல, உனக்கு கல்யாணம் நடக்கும். அப்பா என்னைக்குப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்த வாரத்துலேயே ஒரு நல்ல முகூர்த்த நாள் வருதுடா, அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு தாலி போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஊரறிய நம்ம ரிசப்ஷன் வைக்கிறதா, இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ கிராண்டாக நடத்தணுமோ அந்த அளவுக்கு கிராண்டாக நடத்திக்கலாம் குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, எனக்காக நீங்கள் மட்டும்தான்ப்பா எல்லாத்தையுமே பார்த்து செய்கிறீங்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்படியோ ஒன்று, எனக்கு மட்டும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அது போதும். அந்த அரசி முன்னாடியும் அந்த அரசியோட குடும்பத்து முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்கக்கிட்ட நான் காட்டிக்கணும்ப்பா. எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரி, அந்த வீட்டில் உள்ளவங்களும் சரி, எல்லாருமா எப்படி பேசினாங்க, அவங்க பேசின மூஞ்சில் எல்லாத்துலேயுமே நான் கறியை பூசணும்ப்பா அப்படி சொல்லிட்டு, கண்டிப்பாக குமார், கண்டிப்பாக அவங்க எல்லாருமா சேர்ந்து கறியை பூசிக்க தான் போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, பொண்ணு கூட நான் இப்போ பேசலாம்ல. டே குமார், நீ அவசரப்படாதடா, நான் தட்டு மாற்றினப்போ பொண்ணே இல்லை, அதான் தட்டு மாற்றிட்டு வந்திருக்கேன்ல, பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணுக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கட்டும், அதுக்கப்புறம் பாக்கியம் நமக்கு கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீ பேச ஆரம்பிடா, இப்போயே அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டு போகிற, கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, சீக்கிரமாக சம்மதத்தை வாங்கி சொல்லுங்கப்பா, நான் அந்த பொண்ணு கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் அப்படியே ஒரு மாதிரி பொம்பளை பொறிக்க மாதிரி அலையிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சுடர் வந்து அப்போ தான் காலேஜிலேருந்து வராங்க. ஸோ அதே டைமுக்கு தான் நம்ம மயிலுமே வேலை முடிஞ்சு வராங்க. ஸோ இங்கே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்த சுடர்கிட்ட எப்படி சொல்கிறது, சுடர் சொன்னால் ஏற்றுப்பாளா, அதே சமயம் மயில் ஒத்துக்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. அவங்க ஒத்துக்கினாலையும் ஒத்துக்கலைனாலையும் எப்படியாவது அவங்க மனசை கரைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ₹1,00,000 பணம் வாங்கியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல தட்டுமே மாற்றிட்டு போயிட்டாங்க, பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, இதை இவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சுடர் வந்து அம்மா என்னம்மா, நான் உன்னை எம்பிட்டு நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா பலத்த யோசனையில் இருக்க, எப்போ வந்தாலும் வந்த உடனே இது சாப்பிட்றியாடி அது சாப்பிட்றியாடி, இல்லை ஏதாவது வேலையை செய்டின்னு ஏதாவது ஒன்று நோயின்னு பேசிக்கிட்டே இருப்பேன், இன்றைக்கி என்னென்னா அப்படியே ஒரே இடத்த பார்த்து முறைச்சி நின்றுக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை சுடரு, சரி வா நீ போயிட்டு முகத்தை கழுவிட்டு வா போ. ஏன் மயில், நீயும் முகத்தை கழுவிட்டு வாடி, உங்கள் 2 பேருக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வராங்க. சுடர் இருந்துட்டு, என்னம்மா முக்கியமான விஷயம், அக்காவை மாமா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரா, அதானா அப்படி சொல்லிட்டு, ஹேய் அதெல்லாம் எப்படி நடக்க போகுது, அதெல்லாம் விட்டு தொலை, இப்போது உன்னை பற்றின விஷயம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறாங்க. மயில் இருந்துட்டு, சுடர் பற்றின விஷயமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாக்கியம் இருந்துட்டு, அது வந்துடி நான் வந்து என்னம்மா இப்படி திக்கி திணற, ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்க போல அப்படி சொல்லிட்டு, ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சுடருக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிட்டேன்டி அப்படி சொல்லிட்டு. என்ன, சுடருக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிட்டியா, என்ன சம்மந்தம் பேசுவாங்க, கல்யாண சம்மந்தம் தான், தட்டியும் மாற்றிட்டேன்டி அப்படி சொல்லிட்டு. என்னம்மா இம்புட்டு சாதாரணமாக சொல்கிற, சுடருக்கு இது தெரியுமா, சுடருக்கு தெரியாமவே நீ இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கியா, ஏய் சுடருக்கு உனக்கு எல்லாருக்கும் எதுக்கடி தெரியணும், பெத்தவ எனக்கு தெரிஞ்சால் போதும். அம்மா இப்படிதாம்மா ஏற்கனவே என் வாழ்க்கை கெடுத்து வச்சுருக்கேன், சுடரோட வாழ்க்கையாவது நல்லபடியாக அமைச்சு கொடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல வாழ்க்கை தான். சுடரு, இங்கே பாரு, இனிமே நீ காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், உனக்கு கல்யாணத்தை பண்ணி உன்னை புகுந்து வீட்டுக்கு அனுப்புறது தான் வேலையே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க. சுடர் இருந்துட்டு, அம்மா திருதுப்புன்னு நீ பாட்டுக்கு சம்மந்தம் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன், மாப்பிள்ளை யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே நீ இப்படி தூரம் பேசுகிற, இங்கே பாரு யார் மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு. யார், அதான் முத்துவேல் சக்திவேல் இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்து பையன் தான் அப்படி சொல்லிட்டு. அவங்க குடும்பத்து பையனா, அந்த குடும்பத்தில் ஒரே பையன் தான் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, குமார் தான் அப்படி சொல்லிட்டு. குமாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கேட்குறாங்க. ஆமாடி, அந்த குமாருக்கு தான் நான் சுடரை பேசி முடிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. அம்மா என்னம்மா சொல்கிற நீ அப்படி சொல்லிட்டு நம்ம மயில் பயங்கரமாக ஷாக்கிங்காக கேட்குறாங்க. என்னடி எதுக்காக இப்போ அதிர்ச்சி ஆகுற, அந்த பையனுக்கு என்னடி குறை, எல்லாமே குறைதாம்மா,
அவன் நிறைய குடிப்பான், அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை கடத்துவான், அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறதுக்கு கூட தயாராக இருப்பான். அவன் சரியில்லைம்மா, அவன் குணமே சரியில்லை. அவனுக்கா நீ சுடரை பேசி முடிச்சிருக்க? அம்மா என்னம்மா இது, லூசுத்தனமாக முடிவு எடுத்து வச்சிருக்க நீ அப்படி சொல்லிட்டு நம்ம மயில் வந்து பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏ மயிலே இங்கே பாரு, நீ சுடர் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாத சரியா? சுடரு, இந்த அம்மா சொன்னால் நீ கேட்பல்ல? முடியாதுமா, என்னால் கேட்கவே முடியாது. ஏன்னா அக்காவோட வாழ்க்கையை நீ கெடுத்து வச்சதுனால அக்கா இன்னைக்கு எம்பிட்டு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு என் கண்ணால் பார்க்குறேன். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆகாமல் நான் இங்கே கூட இருக்கேம்மா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருடி, இங்கே காலம் ஃபுல்லாக இருந்தால் உனக்கு வடிச்சு கொட்டுருவ. உன் அக்கா காரி தான் வாழை வெட்டியாக வந்து உட்காந்துக்கிட்டா, நீயும் இப்படியே இருக்கலான்னு இருக்கியா? இங்கே பாரு, நல்ல சம்மந்தம், பணக்கார வீட்டு சம்மந்தம், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா மகாராணி மாதிரி இருப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பணம்னா பணம் கூட வாயத்து பொழக்கன்ற மாதிரி நீ அப்படியே பொழக்கிறம்மா. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாமா, என் வாழ்க்கை போனால் வருமா, அப்படிப்பட்ட ஒரு கேடுகிட்ட பொறுக்கிக்கு நான் கழுத்தை நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடருமே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, சும்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காத, ஆனால் தட்டு தாம்பூலம்லாம் மாற்றியாச்சு, இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை, உன்னால் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும், என் வாழ்க்கை தொலைஞ்சது எல்லாமே போதும், சுடரோடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சுடரோட வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவர் ஆக்கிடாத. இங்கே பாரு சுடர், அம்மா சொல்கிற பேச்சை கேட்கவே கேட்காத அப்படி சொல்லிட்டு. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏ மயில் என்னடி, என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு? இங்கே பாரு சுடர், நான் உன் அம்மா, நான் சொல்கிற பேச்சை நீ கேட்கணும். அம்மா, எல்லா குடும்பத்துலையுமே அம்மா அப்பா பிள்ளைங்களுக்காக நல்லது மட்டும்தான் செய்வாங்க, ஆனால் இந்த குடும்பத்தில் மட்டும்தான் பார்க்குறேன் நீங்கள் எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி கெடுதல் செய்ய தான் நினைக்கிறீங்க. அப்போ எதுக்காக எங்கள் 2 பேரையும் பெற்றீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையே? எப்போ பாரு சுயநலமாக தான் நடந்துப்பீங்களா? உங்களோட தேவைக்காக பணம் வேணும், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு பலிகாடாகணும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு. உடனே எங்கள் பாக்கியம் வந்துட்டு, சுடரு ரொம்ப மிச்சம் பேசினேன் அப்படின்னா அம்புடு தான், உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நான் தாம்பளை தட்டு மாற்றிட்டேன், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துலையோ கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு நீ தயாராக இருக்கிற, அம்புடு தான் நான் சொல்லுவேன், நான் போயிட்டு காய்கறி வாங்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. சுடர் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மயில் இருந்துட்டு, சுடர் நீ கவலைப்படாத, எப்பாடு பட்டாவது நான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், கண்டிப்பாக அந்த குமாருக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க விடவே மாட்டேன், உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் சுடர், என் வாழ்க்கையை தான் அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிருச்சு, என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கே, உன்னுடைய வாழ்க்கையாவது நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் கொஞ்சமாவது அந்த அம்மாவுக்கு இருக்க பார்த்தியா அப்படி சொல்லிட்டு. இங்கே சுடர் பயங்கரமாக அழுதுகிட்டே தன்னோட அப்பா, அதாவது மாணிக்கத்துக்கிட்ட, அப்பா என்னப்பா நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க, அம்மா என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்க பார்க்குறாங்க, ஏன்பா அம்மா இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. உடனே மாணிக்கம் இருந்துட்டு, சுடரு நான் அப்போவே அம்புட்டு தூரம் சொன்னம்மா, என்னைக்கும் அம்மா நான் சொல்கிற பேச்சை கேட்டிருக்கா? நான் எம்புட்டு சொல்லியுமே கேட்கல, சுடருக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடக்க வேண்டாம்னு நான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் என் வாயை அடைக்கிறதுல தான் உன் அம்மா இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அந்த தாம்பூலத்தட்டில் 1,00,000 ரூபாய் ரொக்க பணம் வச்சுருந்தாங்க, அந்த பணத்தை பார்த்ததுமே உன் அம்மாவுக்கு கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அம்மாவை நான் சும்மாவே விட போகிறதில்ல. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, இங்கே பாருக்கா, நீ எந்த ஒரு பிரச்சனையும் போய் மாட்டிக்காத, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எப்படி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே சக்திவேல் வந்து பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியம், நீங்கள் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா? வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சம்மதம் தானே? பொண்ணுக்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கவலையே படாதீங்க, அதெல்லாம் நான் சொன்னால் எல்லாருமே ஏற்றுப்பாங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு, கண்டிப்பாக என் பொண்ணு சம்மதிப்பான், கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு தனியாக நீங்கள் பேமெண்ட் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா இது, பின்ன உங்கள் பையனுக்கு கேட்ட உடனே பொண்ணை கொடுக்குறேன், அந்த நிமிஷமே தட்டு தாம்பாளத்தை மாற்றணும்ல, அதுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? சரிம்மா என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கய்யா, இது வீட்டில் உடஞ்ச பீரோ தான் இருக்குது, ஒரு நல்ல பீரோவை வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சோஃபாஸுக்கு பழைய சோஃபா செட்டெல்லாம் மாற்றிட்டு புதுசாக போட்டுருங்க, ஃப்ரிட்ஜு கூட கொஞ்சம் ரிப்பேராக தான் இருக்குது சரியா, அது கூலிங்கே ஆவறதில்ல, அதனால் புதுசாக ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் கேஸு, அதுக்கப்புறம்
கையில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரியான பொம்பளையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு குமாருக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே சரிம்மா அதெல்லாம் தாராளமாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாக்கியத்துக்கு ரொம்பவே மனசு குளிர்ந்து போகுது. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, சுடருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.